தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்ப வந்து 2 குட்டி சேல் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணா. என்ன ரேட்மா வருது ஒவ்வொன்றும்? ஆனா ரெண்டும் சேர்த்து 6500 கொடுத்துட்டேன்னா. 6500. ரெண்டுமே கடாயா? ஆமா, ரெண்டுமே பையன். ரெண்டுமே பையன். ஆமா. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? அதான் ஒரு 1.5 மாசம் 1.25 மாசம் இருக்கும். 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள இருக்கும். சரி சரி. தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நெரிச்சிபாளையம். இதுக்கு முன்னாடி வந்து இவர்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா? இதான் முதல் தடவை. ஏற்கனவே ஆடுகள் வச்சிருக்கீங்களா? இருக்கு. அப்ப எப்படி வளர்த்தணுங்கிறது இல்ல? நல்லா தெரியும். சரி, ஓகே. இப்ப இந்த குட்டிகள் வாங்கிட்டு போனீங்கன்னா என்னென்ன மாதிரி தீவன முறை பண்ணுவீங்க? சோளத்தட்டு, மசால் பயிருங்க, அப்புறம் புண்ணாக்கு தண்ணி இதெல்லாமே கொடுப்பீங்க. இது வந்து மேய்ச்சல் தரம் தானே? இதெல்லாம் மேய்ச்சல் தரம் தான். மேய்ச்சல் தரம் தான். கொண்டு விட்டு அப்படியே மேய்ஞ்சுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமா பார்க்கணும். ஏரியா செட் ஆகும். ஆமா. சரிம்மா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன். சரிம்மா. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரம் பார்க்க போறோம். நம்ம இப்ப பாக்குற பாத்தீங்கன்னா கும்பேரிப்பட்டி முனிப்பனோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். வாரந்தோறும் விற்பனை விலை நிலவரம் எப்படி இதுன்னு கேட்டலாம். அப்படியே பதிவுக்கு போயிடலாம். மறக்காம நம்ம பதிவு பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற குணத்தூருங்கிற சந்தையில் நடக்கிற ஆட்டு சந்தை. கும்பேரிப்பட்டி முனிப்பனோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். திங்கட்கிழமை காலையில 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் 10 மணி மட்டும் சந்தை நடைபெறும். தம்பி வணக்கம். வணக்கம். அப்படியே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுது ஒரு டீடைல் சொல்லிருக்கீங்க. விற்பனை பரவாயில்ல. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? நான் ஒரு 30 கொண்டு வந்தேன். 30 கொண்டாந்தீங்க. சரி சரி. கையில எத்தனை குட்டிகள் இருக்கு? ஒரு 20 இருக்குண்ணா. 20 உருப்படி தான் இருக்கு. இங்க ஒரு 10 வாங்கினேன். இங்க ஒரு 10 வாங்கிருக்கீங்க. சரி, ஓகே. அப்படியே பாத்துடலாங்களா? பாத்துடலாம்ண்ணா. இன்னைக்கு வந்து லோ பட்ஜெட் எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்? லோ பட்ஜெட்ல 1500 இருந்துச்சு, கொடுத்துட்டேன். எல்லாம் 1500 இருந்து இருக்கு. எல்லாமே முடிஞ்சது. ஆமா. சரி, ஓகேம்மா. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன குட்டி? மதுரை கடாய். மருத கடாய். இது வந்து மருத கடாயா? ஆமாங்க. என்ன ரேட்டுமா வருது? இது ரெண்டும் சேர்ந்து 5 ரூபா வருதுண்ணா. 5000 ரூபா வருது. எத்தனை நாளான பால் குட்டி? ரெண்டும் சேர்ந்து 1 மாசம் குட்டிண்ணா. 1 மாசமான குட்டி. என்ன ரேட்னா முடிக்கலாம்? 4700 கொடுத்துடலாம்ண்ணா. 4700 கொடுக்கலாம். ஆமாண்ணா. இதுல எத்தனை பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணா? பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணா. பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணு ஜோடியா இருக்கிறேன். ஆமாண்ணா. 4700 ஃபைனல். ஆமா. சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து குடியாட்டு குட்டி. குடியாட்டு குட்டிங்களா? ஆமாண்ணா. 3 வராட்டு குட்டியா? 3 வராட்டு குட்டி இல்லண்ணா. 2 குட்டி வராட்டு குட்டினா இது ஒரு குட்டி வராட்டு. இதுல எத்தனை பையன் எத்தனை புள்ளை இருக்குமா? ஒரு பையன் 2 புள்ளண்ணா. 2 பையன் 2 புள்ள. ஒரு பையன் ஒரு புள்ள. ஒரு பையன் 2 புள்ள. 2 புள்ள. ஆமா. குடியாட்டு குட்டிங்கிறீங்க. எந்த ஏரியா குட்டி இது? வள்ளியூர் குட்டிண்ணா. வள்ளியூர் சேர்ந்தது. ஆமாண்ணா. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? பாத்தீங்கன்னா இது 3 சேர்த்து 9500 சொன்னா. 3 சேர்ந்து 9500 சொன்னேன். 9500 சொல்றீங்க. என்ன ரேட்? 9 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 9 ரூபா ஃபைனல் முடிக்கலாம். 3 குட்டியும் சேர்த்து. ஆமாண்ணா. 3மே நல்லா நெட்டு நீளமா. ஆமாண்ணா. சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து குட்டி வேணுங்களா? கொண்டு வந்தேன் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு வரல இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? நான் 4 குட்டி கொண்டு வந்தேன். 4 குட்டி. சரி. 4 குட்டி. நான் 6 மணிக்கு வந்துருவேன். நான் 4 மணிக்கு நான் இங்க வந்துருவேன். ஆமா. கையில இருக்க இந்த குட்டிமா? சட்டையாட்டு குட்டிண்ணா. சட்டையாட்டு குட்டி. ஆமா. என்ன ரேட் வருது? 2 சேர்ந்து 5 ரூபா வருதுண்ணா. 2 சேர்ந்து 5 ரூபா வருது. எத்தனை நாளான குட்டிமா? அதான் ஒரு 20 நாள் 24 குட்டிண்ணா. பால் போடணும். ஆமாண்ணா. எத்தனை நாள் மட்டும் பால் போட்டு வளர்த்தணும்? ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு மாசம். 1 மாசம் மினிமம் மேய்ச்சல் காரம் மட்டும். ஆமா, மேய்ச்சல். அது நீங்க பெரிய கடையானாலும் பால் ஊட்டி கேட்டே இருக்கும். 1.5 வருஷம் கடை. ஆமா, நம்ம கணக்கு அதுக்கு லிமிட்டா தான் ஊட்டணும். சரி சரி. லிமிட்டா ஊட்டினா தான் மேய ஆரம்பிக்கும். இல்லைன்னா வயிறு ஃபுல்லா குடுத்தீங்கன்னா பாலை பார்த்துட்டு பிடிக்காது, மேய போகாதுங்க. சரி, ஓகேம்மா. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 5 ரூபா கொடுத்துலாங்கண்ணா. 5000 ரூபா கொடுக்கலாம். ஆமாண்ணா. சரி, அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்க என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லிடுறேன். திங்கக்கிழமை ஆதி குளத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை வீட்டுல தானே இருப்பேன், வியாழக்கிழமை ஒட்டந்தரம்னா, வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா முத்தூர்னா, சனிக்கிழமை பழனி பக்கம் நரிக்கப்பட்டி, ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர்னா. பரமத்தி வேலூர். ஆமா.
அப்படி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 90 92 110 728ண்ணா. 728. ஆமாண்ணா. சரி ஓகே. ஏண்ணா குட்டி வேணுங்களா? ஒரு போயிட்டாரு அப்படி. அடுத்து கன்னி செங்கண்ணியா? ஆமா செங்கண்ணி. நான் பால் கண்ணி இருந்துச்சு கொடுத்துட்டேன். பால் கண்ணி முடிஞ்சது. ஆமா செங்கண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆமா. பையன் ஒண்ணு புள்ள ஒண்ணா? பையன் ஒண்ணு பிள்ளை ஒண்ணா. என்ன ரேட்டுமா வருது? ஆனா இது ரெண்டும் சேர்ந்து 6500 ரெண்டும் சேர்ந்து 6500. ஆமாண்ணா. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 6 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 6 ரூபா கொடுக்கலாம். அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 90 92 110 728ண்ணா. 728. ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து இது கொடியில தான் சேரும். கொடியா புளியம்போரா? புளியம்பூர்ல சேர்ற குட்டி தெரியும். இது வந்து எத்தனை நாளான குட்டிமா? ஆனா ஒரு இது 5 நாள் இருந்து ஒரு 20 நாள் குட்டினா. 5 நாள் டு 20 நாள். ஆமா. என்ன ரேட் வருது? ஆனா ரெண்டும் சேர்ந்து 5 ரூபா சொன்னா. ரெண்டும் சேர்ந்து 5000 ரூபா சொல்றீங்க. ஆமாண்ணா. எத்தனை இருக்கு? பையன் புள்ள? ரெண்டுமே பையன் தான். ரெண்டுமே பையன் தான். ஆமா. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? ஆனா 4700 கொடுத்துடலாம்ண்ணா. 4700னா ஃபைனல் பண்ணலாம். சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து கொடுக்க மாட்டேன். கருங்கொடி கரும்போர்னு சொல்லலாம். ஆமா. இது என்ன ஒரிஜினல் கொடியாடா? ஆமாண்ணா. நெட் நீளத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தாவே தெரியும். இது எத்தனை நாளான குட்டி? ஆனா இது அவ்வளவுதான் ஒரு 40 நாள் குட்டினா. 45 நாள். 45 நாள் 1.5 மாசம் குட்டி. ஆமா. என்ன ரேட்னா முடிக்கலாம்? ஆனா இது பாத்தீங்கன்னா 3500 சொன்னா. 3500 சொல்றீங்க. ஆமா. ஃபைனல் ஆனா 3200 கொடுத்துடலாம்ண்ணா. இது வந்து பையனா புள்ளையா? புள்ளண்ணா. பையனா இருந்து 4 ரூபா வரும்ண்ணா. 4 ரூபா வரும். 500 ரூபா சேர்ந்து வரும். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து எந்த குட்டி பாக்குறீங்க? அம்மா அந்த 2 குட்டி சொல்லிடுப்பா. அந்த ஒரு குட்டி கேக்குறாரு. இந்த 2 குட்டி மேய்ச்சல் தரத்துல இருக்கு. 2 குட்டி வேணுங்களா? ஒரு குட்டி வேணுங்களா? ரெண்டும் சேர்ந்து 8500 சொல்லலாம். நீங்க என்ன தூக்கி வெளியில விட்டு கூட பாருங்க. மேய்ச்சல் மேய்தா இல்லையான்னு கூட பார்த்து கூட வாங்கிதான் சொல்றேன். சரிங்களா? நீங்க எதுக்கு அங்க போய் ஓடிட்டு வந்து பாத்துருக்கீங்க? மேய்ச்சல் மேய்தல்லையும் செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்கன்னு விட்டுட்டு அப்படி. ஆனா மேய்துனா மேய்து சொல்லிடுவேன், மேலன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? சரி ஓகே. அப்படியே அடுத்து பாத்துடலாம். ஏன்னா 4500 கொடுங்க. 4500. நெக்ஸ்ட் தலைச்சேரியா? நாட்டு விளையாடுனா. நாட்டு வெள்ளாடா? ஆமாண்ணா. அப்ப கண்ணு வெள்ளிக்கண்ணா இருக்குது. தலைச்சேரியில தானே சேருமாங்க? தலைச்சேரி கிடையாது, நாட்டு விளையாடுங்க. நாட்டு வெள்ளாடுதான். ஆமா. சரி. இது வந்து எத்தனை நாளான குட்டி? அவ்வளவுதான் ஒரு 20 நாள் குட்டி தானா. 20 நாள் குட்டி தான். என்ன ரேட் வருது? ஆனா 2500 வருதுண்ணா. 2500 வருது. புள்ளையா? ஆமா புள்ள. இதுல பையன் வாங்கினா 3 ரூபா வரும்ண்ணா. 3 ரூபா வரும். ஆமாண்ணா. நல்ல நெட்டு நீளமான குட்டி. 2500 ரூபா சொல்றீங்க. ஆமாண்ணா. ஃபைனல் என்ன ரேட்னா முடியலாம்? ஆனா 2200 கொடுத்தலாம்ண்ணா. 2200 கொடுக்கலாம். ரவுண்டா 2 ரூபா பண்ண முடியுமா? 100 ரூபா சேர்த்து கொடுத்தா கொடுத்துருவேன். 2 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 200 ரூபா வேணும்ன்றது 100 ரூபா சேர்த்து கொடுத்தா கொடுத்துருவேண்ணா. 100 ரூபா கொடுத்தா போதும். ஆமாண்ணா. சரி. லாபமே 100 ரூபா இருந்தா போதும். 200 ரூபா வேணும். சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து பாத்திரலாம். அடுத்து வேற மருதக்கடா. ஆமா. 45 நாள் குட்டிண்ணா. 45 நாள் ஆனா மருத குட்டி. ஆமா. இது வந்து கடா குட்டியா? ஆமா பையன். ஆமா. என்ன ரேட் வருது? ஆனா 3500 வருது. 3500. ஆமா. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஆனா பாத்தீங்கன்னா 3500 3200 கொடுத்தலாம். 3200 கொடுக்கலாம். கொஞ்சம் குட்டி இப்படி திருப்புங்க. குட்டி சைஸே தெரிய மாட்டேங்குது. நல்ல நெட்டு நீளமான குட்டி. ஆமா. 3200 குடிக்கலாமா? ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அடுத்து நெக்ஸ்ட் செம்பிளி. செம்பிளிலேயே மயிலம்பாடி குட்டியா? பால் குடிக்கிற குட்டி. ஒரு 5 நாள் குட்டி தான்டா. 5 நாள் குட்டி தான். என்ன ரேட் வருது? ஆனா பாத்தீங்கன்னா 2 ரூபா சொன்னா 1700 கொடுத்தலாம்ண்ணா. 1700 கொடுக்கலாம். ஆமாண்ணா. 5 நாள் குட்டி. ஆமாண்ணா. அது கம்மி பண்ண முடியுமா? 100 200 நேர்ல வாங்க கம்மி பண்ணி தரேன். 100 200 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து ஏகதேசம் எல்லாம் காமிச்சாச்சு. மேய்ச்சல் தரத்துல இருக்கிற ஆடை காமிக்கவே இல்ல. இது இந்த வெள்ளை எடுங்க. அது மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாத்துக்கலாம். இது மோளையாடுனா. மோளையாடா? ஆமா. கொம்பு வராத மோளையாடு. ஆமா. மேய்ச்சல் தரம். ஆமா. பையன் தான். ஆமா. கடாயா? மோளை கடாயின்னு சொல்லணும். மோளை ஆடுன்னு சொல்லக்கூடாது. மோளை கடாய். ஆமா. இது எத்தனை நாளான குட்டிமா? ஆனா 2 மாசம் குட்டினா. 2 மாசம் குட்டி. என்ன விலை வருது? ஆனா 4500 சொல்லணும். 4500 சொல்றீங்க. கொஞ்சம் இப்படி திருப்புங்க. நல்லா நெட் நீளம் பாத்துக்கலாம்.
4,500 சொல்றாங்க. பேசுன அனுசரிச்சு தரலாமா? பேசல வாங்கிக்கலாம். 4 ரூபாய்க்கு முடிக்கலாமா? ஆனா 4,200 கொடுத்துடலாம்ண்ணா. 4,200. அது 200 எதுக்கு வச்சுட்டு எனக்கு ரவுண்டா சேர்த்து 4 எனக்கு ரூபாய்க்கு கிடைக்கிறது அந்த முடிக்கலாமா? 200 கிடைக்கும். கிடைக்கிறதே 200 ரூபா தான் குட்டிக்கு. ஆமா சரி 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 ஓகே. 4,200 ஃபைனல் முடிக்கலாம். ஆமாண்ணா. இது வந்து எத்தனை நாள் இருக்கு நீங்க? 2 மாசம் குட்டிண்ணா. 2 மாச குட்டி. நல்லா மேய்ச்சல் தரும். நல்ல மேய்ச்சல் தரம்ண்ணா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து ஏன்னா என்ன குட்டி வேணும்? அவ்வளவு வேலை பேசுற கொண்டாங்க. அடுத்து வந்து அது என்ன மருது கடாயா? மதுரை கிடையாதுண்ணா. அதுவும் மருது கடா தான். ஆமா. இது எத்தனை நாளான குட்டி இருக்கும்? ஆனா 2 மாசம் குட்டிண்ணா. நல்லா மேய்ச்சல் படுக்கிற குட்டிண்ணா. நல்ல மேய்ச்சல் தரம் தான். ஆமா. இது என்ன ரேட்னா முடிக்கலாம்? 4,700 வருதுண்ணா. 4,700. ஆமா புள்ள. புள்ள ஆமா 2 மாசம் காட்டி 4,700. புள்ளைய ரேட் அதிகமா? ஆமா. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 4,300 கொடுத்தலாம்ண்ணா. 4,200 சொன்னீங்க. 4,300 கொடுத்தலாம்ண்ணா. 4,300 ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அடுத்து பக்கத்துல இருந்து புசு புசுன்னு காத்த ஊதிட்டு இருக்க. அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுற அப்படி வரீங்க. சந்தைகள் இப்படியாதான் ஒரே சேட்டையா இருக்கு. எல்லாத்தையும் முக்காவாசி பார்த்தாச்சுங்கண்ணா. பார்த்தா ஜெகதேசம். சரி இதெல்லாம் என்ன ரேட் வரும் சராசரியா? ஆனா 4,500 ஒரு குட்டி ஒன்று 4,500 வரும்ண்ணா. 4,500. இதெல்லாமே வந்து தலை அடிக்கிற கண்டிஷன். ஆமா எல்லாமே தலை கிடைக்கும். 2 மாசம் குட்டி இதெல்லாம். இதெல்லாமே வந்து பெருவிட்டா வருமா? பெருவிட்டாண்ணா. நான் இது ரெண்டும் கொஞ்சம் சில்லா வரும்ண்ணா. இது அந்த கருப்பா? ஆமா கருப்பு ஒண்ணு. அது நாட்டு விளையாடுங்க ரெண்டுமே. சரி அது ரெண்டும் ஓரளவுக்கு தான் வரும். கொஞ்சம் சில்லா தான் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் நல்ல பெருவிட்டா வரும்ண்ணா. ஆமா நல்லா மேல ஏறி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேம்மா. அப்படியே இதெல்லாம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் சொல்லிருங்க. 90 92 110 728ண்ணா. 728. எந்தெந்த சந்தைக்கு போறாங்கன்னா ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. ஆமாண்ணா. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த சந்தைக்கு முன்னாடி டெலிவரி கிடையாது நம்மள்ட்ட. டெலிவரி இல்ல. ஆமா. என்ன காரணம்? ஆனா டெலிவரி கிடையாது. நேர்ல வந்தா கொடுக்குவேன். நேர்ல வந்தா வாங்கிக்கலாம். 10 குறைச்சு கூட கேளுங்க. நேர்ல வந்தா தருவேன். சரி 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 ஓகேம்மா. ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளா கொடுங்க. வாங்க வாங்க. ரொம்ப நன்றிம்மா. தேவைப்படுறவங்க அலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து அது 3 அது 2 கிடையாதுண்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.